என்னவாயிற்று? அனைவரையும் திடீரென்று தாங்கள் எதற்காக அழைத்தீர்கள்? பிரச்சனை எதுவும் இல்லையே? ஏன் அமைதியாக இருக்கிறாய் ஜலால்? மருத்துவர் எதற்காக வந்திருக்கிறார்? பிரச்சனை எதுவும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை தாயே, எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் ஒரு முறை நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் தாயே. இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் கனவு மீண்டும் ஒரு முறை கலைந்து விட்டது தாயே, கலைந்து விட்டது. நான் மீண்டும் தந்தையாக போவதில்லை. ஏனென்றால் ருக்கையா பேகத்திற்கு மீண்டும் கர்ப்பம் கலைந்து விட்டது. என்ன? ஆனால் எவ்வாறு? ஹசோர், என் மருந்துகள் பலனளிக்காமல் போய்விட்டன. ருக்கையா பேகம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டார். தாங்கள் செல்லலாம். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் ருக்கையா, நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை ஏமாற்றி விட்டாய், என்னிடம் பொய் கூறிவிட்டாய். அப்படி இருந்தும் கூட அனைவருக்கும் முன்பு நான் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் ருக்கையா. அவர்களுக்கு முன்பு நீ தலை குனியும்படி நான் செய்ய மாட்டேன். என்னதான் இருந்தாலும் இந்த பறந்து விரிந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் வேகம் அல்லவா நீ? என்னுடைய உயிர் தோழியும் அல்லவா? நீ அமர்ந்து கொள், சற்று ஓய்விடு. நீங்கள் இப்படி கண்ணீர் வடிக்க வேண்டாம் தாயே. அல்லாவின் முடிவை யார் வேண்டாம் என்று தடுக்க முடியும் கூறுங்கள். என் வாளை கொண்டு அனைத்தையும் அடைய முடியும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன். அந்த வாளை விட கூர்மையானது விதி என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் ருக்கையா. அல்லாவின் கருணையால் நீயாவது நன்றாக இருக்கிறாயே. தைரியமாக இரு. சிறைச்சாலையை நான் அடைந்தவுடன் இங்கிருந்து வெளியில் சென்று என் தாயார் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நின்று விட்டது? சிறைச்சாலையை அடைந்து விட்டோம். இங்கிருக்கும் பாத்திரங்களில் எது எங்களுடையது கூறுங்கள். இது, இது மற்றும் இது. அமைதி, அமைதி. இந்த வேலையை நாம் செய்கிறோம் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. பயப்பட தேவையில்லை. இதுவரை யாருக்கும் தெரியாது, இனிமேலும் தெரிந்துவிடப் போகிறது. என்ன நடக்கின்றது? வாருங்கள். இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? நான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டுமே. யா குதா, நான் எங்கே சிக்கிக் கொண்டேன்? எங்கு என்னை அழைத்துச் செல்கிறீர்கள்? மருத்துவரே, இதை மட்டும் தங்களிடம் கூற இயலாது. ஆனால் என் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் மட்டும் இவரை குணப்படுத்தினால் தங்கள் இல்லத்தையே தங்கமயமாக்கி விடுவேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவவில்லை என்றால் அப்படியே அது தலை கீழாகிவிடும். இதோ பாருங்கள், நான் தங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறேன்.
எனக்கு வயதும் அனுபவமும் மிகுதியாக உள்ளது. எனவே தாங்கள் கூறும் பொருள் மீது எனக்கு ஆசையும் இல்லை, மரணத்தைக் கண்டு பயமும் இல்லை. நான் முழுமையாக முயன்று பார்க்கிறேன். அவரது உயிரை காப்பது என்பது மருத்துவனாக அது என்னுடைய கடமையாகும். இருப்பினும் கேட்க தோன்றுகிறது, ஏன் இந்த ரகசிய பயணம்? சில விஷயங்களை ராஜ்யத்திற்காகவும் ஷெஹன்ஷாவிற்காகவும் மறைக்க வேண்டியது அவசியம். இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வைத்திருப்பது நல்லது. தங்களுக்கும் சரி, நம் ராஜ்யத்திற்கும் சரி. புரிகிறதா? உனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை. உன்னுடைய கனவுகள் எம்முறையும் வீணாகி போய்விட்டதே ருக்கையா. ருக்கையா, உன் வேதனை எனக்கு நன்றாக புரிகிறது. குழந்தை பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இனி தாங்கள் மனதை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாங்களோ விசேஷமான பேகமாவீர்கள். தாங்கள் தைரியமாக இருந்தே ஆக வேண்டும். ருக்கையா, அல்லாஹ் நம்மை காக்க வைப்பார், ஆனால் கைவிட மாட்டார். நடப்பது அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் ருக்கையா. தாயே, ருக்கையா பேகம் இப்போது ஓய்வு எடுத்துக் கொண்டால் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. நீ கூறுவது சரிதான் ஜலால். ஜலால், 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 என்னை மன்னித்து விடுங்கள். என்னை நம்புங்கள் ஜலால். நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் உண்மையை தான் கூறுகிறேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். இதுபோல் நான் செய்தது மிக பெரிய குற்றமாகும். இது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் ஜலால், தாங்கள் எனக்கு வேண்டுமென்றே அப்படி செய்தேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள் ஜலால். நான் மீண்டும் இது போன்ற தவறை செய்ய மாட்டேன். நடந்தவற்றை நீ மறந்துவிடு ருக்கையா. நானும் மறந்து விடுகிறேன். அதெல்லாம் சரி, உன்னோடு விளையாடி வெகு நாட்கள் ஆகிறதே. சரி வா, நாம் இருவரும் சதுரங்கம் ஆடுவோம். ஜலால், தாங்கள் உண்மையிலேயே என்னை மன்னித்து விட்டீர்களா? நான் என்ன நினைத்தேன் என்றால் தாங்கள் எனக்கு தண்டனை அளிப்பீர்கள், என் உயிரை எடுத்து விடுவீர்கள் என்று. நீ என்னுடைய உயிர். என் உயிரை என்னால் எப்படி பறிக்க முடியும்? ருக்கையா, இப்போது என் மனதை காயப்படுத்தும் எந்த விஷயத்தையும் நான் பேச விரும்பவில்லை. எதை நினைத்தால் ஆனந்தமாக இருக்குமோ அதை மட்டுமே இப்போது நான் நினைக்க விரும்புகிறேன். நான் உன்னிடம் ஒன்றை கூற வேண்டும். அந்த இனிய பழைய நாட்கள் எங்கே சென்று விட்டன? சிறு குழந்தைகளாக நாம் கொஞ்சி கொஞ்சி பேசிக் கொண்டது எங்கே தொலைந்து விட்டது? உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீ உன் சிறு வயதில் ஒரு நாள் மாம்பழம் பறிக்க முயற்சி செய்தாய். அதை எப்படியாவது பறிக்க முயற்சி செய்தாய், ஆனால் எட்டவில்லை. அதனால் நீ என் தோள்களின் மீது ஏறி அந்த மாம்பழத்தை பறித்தாய். பறித்த பிறகு இறங்குவதற்காக தோளிலிருந்து என் கால்கள் மீது உன் காலை வைத்து கீழே இறங்கினாய். அது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது ருக்கையா. அந்த நட்பு எங்கே சென்றது ருக்கையா? எங்கே சென்றது அவை அனைத்தும்? அந்த நினைவுகள், அந்த நம்பிக்கை. ஜலால், தாங்கள் ஒரு நல்ல மனிதர் மட்டும் அல்ல, தாங்கள் ஒரு நல்ல கணவர், நல்ல ஷெஹன்ஷாவும் ஆவீர்கள். தங்களிடம் நான் இவ்வாறு நடந்திருக்க கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் ஜலால். நான் தான் கூறினேனே ருக்கையா, நடந்தவற்றை நீ
இனி மறந்துவிட. மீண்டும் அதை பற்றி பேச எனக்கு விருப்பமில்லை. உனக்கு போதுமான அளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால் தான் நீ இப்படி ஒரு குற்றத்தை செய்திருக்கிறாய். ஒருவேளை நீ தனிமையில் விடப்பட்டதைப் போல் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறக்காதே ருக்கையா. இதற்கு முன்பும் நீ என் தோழிதான். இனி எப்போதும் அப்படித்தான் இருக்கப் போகிறாய். அது மட்டுமல்ல, நீதான் என்னுடைய முதல் பேகம். இதில் எந்த மாற்றமும் வராது. சரி, நடந்த அனைத்தையும் நீ ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுக்கையா. போகட்டும். சரி, நான் என்ன கூறுகிறேன் என்றால், இப்போது இரவு வெகு நேரமாகிவிட்டது ருக்கையா. அதனால் இப்போது நாம் இருவரும் உறங்கிவிட்டு பின்பு காலை பேசுவோம். அதனால் நான் இப்போது சென்று வருகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் ருக்கையா. இன்னொரு முறை என்னை ஏமாற்றி விடாதே. என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்னிடம் ஏதாவது பிடிக்கவில்லை என்றாலோ, என் மீது கோபம் இருந்தாலோ, மனஸ்தாபம் இருந்தாலோ, அதை நேரடியாக என்னிடமே கூறி நானே தீர்த்து வைக்கிறேன். ஆனால் அந்த குதாவிற்காகவாவது என்னை வஞ்சித்து விடாதே. நில்லுங்கள். உசூர், இவர்கள் உணவெடுத்து வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பிறகு. முதலில் மருத்துவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கட்டும். பிறகு இவைகளை பார்த்துக் கொள்ளலாம். நான் என்னுடைய மகனை மீண்டும் இழந்து விட்டேன். ஆனால் தங்களுடைய உதவியால் நான் என்னுடைய பாலிய சிநேகிதியை இழக்காமல் தக்க வைத்துக் கொண்டேன். மிக்க நன்றி ஜோதா பேகம், மிக்க நன்றி. வணக்கம் ஷேன்ஷா. ஷேன்ஷா, என்னவாயிற்று? தங்களுக்கு ஒன்றுமில்லையே? எதற்காகவும் என்னை தடுத்து விடாதீர்கள் ஜோதா பேகம். என்னை தடுப்பதற்கான நேரமும் இல்லை, என்னிடம் நிதானமும் இல்லை. ஷேன்ஷா, என்ன நடந்தது என்று என்னிடமாவது கூறுங்கள். என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று நான் கூறினேன் அல்லவா? நான் இப்போது மிகவும் கோபமாக உள்ளேன். இல்லை ஷேன்ஷா, புரிந்து கொள்ளுங்கள். தங்களை விட்டு செல்வதற்காக நான் வரவில்லை. அதே போல் தங்களை பார்த்து எனக்கு பயமும் இல்லை. நிதானம் இல்லாமல் தவறான முடிவை எடுத்து விடுவீர்களோ என்றுதான் பயம். ஆகையால் என்ன நடந்தது என்று நீங்கள் கூறாத வரையில் நான் உங்களை விடப் போவதில்லை. நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டுமா? என்னோடு வாருங்கள், கூறுகிறேன். நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டுமா? என்ன நடந்தது என்று இப்போது கூறுகிறேன். என்னுடைய கனவுகள் தகர்ந்து விட்டன ஜோதா பேகம். என்னுடைய காதல், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டன. ருக்கையா பேகம் தாயாக போவதில்லை ஜோதா பேகம். அவர் தாயாவதை போல் நடித்து என்னை ஏமாற்றி விட்டார்.
என்னை மட்டுமே அல்ல, என் தாயாரையும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தையே ஏமாற்றி விட்டார். இந்த ஏமாற்றத்தால் எனது தாயார் எப்படி துடிப்பார் என்று யோசித்து பாருங்கள். அவரது மனம் உடைந்து விடாதா? தன் தம்பியோடு விளையாடலாம் என்று கனவு கண்டானே ரஹீம், அவரது கனவு கலைந்து விடாதா? நீங்கள் என் குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், இரவு பகல் பாராமல் எவ்வளவு சேவை செய்து வந்தீர்கள். இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கும் நம் அனைவரையும் அவர் ஏமாற்றி விட்டார். நம் அனைவருக்கும் அவர் செய்தது மிகப்பெரிய துரோகமாகும். தாங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ருக்கையா பேகம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அவள் கூறியது போய்தான். நீங்கள் கேட்டதால் தான் நான் உங்களிடம் இப்போது கூற வேண்டியதாயிற்று. அந்த நம்பிக்கை துரோகியை நான் உயிரோடு விடப்போவதில்லை. நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஷென்ஷா. ருக்கையா பேகம் எதற்காக அவ்வாறு செய்தார் என்று தெரிந்து கொள்ள ஒரு முறையாவது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இவ்வளவு நடந்த பிறகும் ருக்கையாவை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை ஜோதா பேகம், நான் இப்போதே அவரை கொலை செய்து விடுகிறேன். வேண்டாம் ஷென்ஷா. ருக்கையா பேகம் தங்களை ஏமாற்றுவதற்காகவோ இல்லை தங்களை வேதனைப்படுத்துவதற்காகவோ மற்றவர்களை ஏமாற்றுவதற்காகவோ இப்படி செய்திருக்க மாட்டார். அவர் அனைத்தும் தெரிந்தவர், முகலாய ராஜ்யத்தின் மரியாதையை காப்பாற்றி வந்தவர். அப்படி இருந்தும் அவர் இதை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் அவசியம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தன்னுடைய ஷெஹன்ஷாவை, தன் நெருங்கிய தோழனை, தன் கணவனை ஏமாற்றும் அளவிற்கு அப்படி என்ன முக்கியமான காரணம் இருக்க முடியும்? அப்படியே காரணம் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான் அவளை தண்டித்தே தீருவேன். என் மேல் ஆணை. நில்லுங்கள் ஷென்ஷா, நில்லுங்கள். தாங்கள் கண்ணன் மீது ஆணையாக ருக்கையா பேகம் மீது கோவப்படக்கூடாது. எதற்காக என்னை தடுக்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஏனென்றால் ருக்கையா பேகம் எதற்காக இதை செய்தார் என்று எனக்கு தெரியும். இந்த நாடகம் உங்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார் ஷென்ஷா. அவர் உங்களை விரும்புவதால் இதையெல்லாம் செய்திருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு பிரிந்து செல்வதாக அவர் நினைத்திருக்கலாம். உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கலாம். தங்களுடைய நட்பை புதுப்பிப்பதற்காக அவர் இவ்வாறு செய்திருக்கலாம். ஏனென்றால் நான் உங்கள் வாழ்க்கையில் வந்ததால் அவர் ஸ்தானத்தை அவர் இழந்து விட்டதாக நினைக்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஜோதா பேகம், நான் அவரை விட்டு விலகிச் செல்லவில்லை. தங்கள் இதயத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், உங்கள் ஆத்மாவை கேட்டு பாருங்கள். நீங்கள் ருக்கையா பேகமிடம் முன்பு போல்தான் இப்பொழுதும் நடந்து கொள்கிறீர்களா? இல்லை அல்லவா? ஒரு காலத்தில் உங்களுக்கு அனைத்துமே ருக்கையா பேகம் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது நான் வந்து விட்டேன். இது அவருடைய மனதை கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனால் தான் உங்கள் கவனத்தை மீண்டும் அவர் பக்கம் திருப்ப நினைத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஒருவேளை நீங்கள் அவரை விட்டு விலகாமல் இருந்திருந்தால், முன்பு போல்தான் இப்பொழுதும் உள்ளேன் என்று அவருக்கு நம்பிக்கை அளித்திருந்தால், அவர்தான் உங்களுடைய விசேஷ பேகம் என்று அவருக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்திருந்தால், ருக்கையா பேகம் நிச்சயம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார். அவர் உங்கள் காதலை அடைய நினைத்திருக்கிறார் ஷென்ஷா. அப்படி இருக்கும் பொழுது இது நிச்சயம் தவறில்லை. அதனால் நீங்கள் ஒரு கணவராகவும் ஒரு தோழராகவும் உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வெளியில் வேறு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது ஷென்ஷா. அப்படி இந்த விஷயம் வெளியில் தெரிந்தது என்றால் அத்தையின் கண்ணோட்டத்தில் ருக்கையா பேகம் சரிந்து விடுவார். பிறகு சலீமா பேகம், பிறகு அவர் முகத்தையே பார்க்க விரும்ப மாட்டார். அந்த புறத்தின் மத்த பேகங்கள் இவரை கேலி செய்து இவரை பற்றி கீழ்த்தரமாக பேசுவார்கள். எனக்கு நிச்சயம் தெரியும் ஷென்ஷா, தங்களால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ருக்கையா பேகம் தன் கடமையிலிருந்து தவறியதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறக்கூடாது ஷென்ஷா. உங்கள் தரத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது கூட தங்களுக்கு இருக்கும் ஒரே தோழி ருக்கையா பேகம் மட்டும்தான். நட்பில் மன்னிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. அதேபோல் வாழ்க்கை முழுவதும் வரும் அந்த நட்பை நீங்கள் உதாசீனப்படுத்துவது சரியாகாது. அதனால் நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ருக்கையா பேகம் ஆடிய நாடகத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில உறவுகளை நிலைநாட்டுவதற்கு சில விஷயங்களை மறைப்பதுதான் நல்லது. எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள்.
ருக்கையா பேகமை மன்னிப்பதாக வாக்களியுங்கள். இங்கிருக்கும் மற்ற பேகங்கள் ருக்கையா பேகத்தின் மீது இருக்கும் கோபத்தின் காரணமாக நான் அவரை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தாங்கள் ஒருவர் மட்டுமே எப்போது என் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தீர்களோ அப்போதிலிருந்து என் நலனை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று உங்களுடைய உதவியால் தான் நான் என் தோழியை இழந்து விடாமல் பார்த்துக் கொண்டேன். இதற்காகப்பட்ட நன்றி கடனை வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் என்னால் செலுத்த முடியாது. என்னை மட்டுமே அல்ல, சிக்கலில் சிக்கிக் கொண்டு என் உறவுகளையும் உங்கள் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இருவரும் உதவிகளை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை. நம்மிடையே நிலவுவது காதல் மட்டும்தான். அதேபோல் என்னுடைய காதல் என்றும் தங்களோடையே இருக்கும்.